எஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு ப்ரூட்டல் அப் ட்ரெண்ட் அண்ட் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் ஒரு ஃபால். பட் இந்த இடத்துல வந்து நம்ம எந்த பேட்டர்னுமே ஃபைன் பண்ண முடியல. ஸோ ட்ரேடும் எடுக்கல. ரீசன் என்னன்னா ஆல்ரெடி ஒரு 1.5% ஒரு பெரிய மூவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இதுக்கு மேலே ஃபர்தராக மேலே போகும் அப்படின்ட்டு. ஸோ பிஇ ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் வந்து இந்த டூ சப்போர்ட்ஸ் த்ரீ சப்போர்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த எக்ஸாக்டாக இந்த ட்ரேடில் நீங்கள் எல்லாரோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஃபால் இந்த இடத்துல நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். 45 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கேப்சர் ஆகலைனாலும் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ஏன் வந்து புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கல அப்படின்னா ரீசன் என்ன, ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அண்ட் எல்லாமே வந்து க்ரீனில் இருக்கும்போது ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ட்ரேட் அகெயின்ஸ்ட் த மார்க்கெட். ஸோ அதுதான் ரீசன். ஸோ அதனால் நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணல. ஸோ இதுவும் ஒரு நல்ல என்ட்ரியாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. வந்து இந்த ஒரு இப்போ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பிரேக் டவுனில் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஆப்வியஸாக கொஞ்சம் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் ரிக்ரெட். நான் வந்து இது என்னதான் வந்து ஒரு நல்ல செட்டப்பாக இருந்தாலுமே ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ கிரேட் ட்ரேட். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ஸோ ட்ரேட் இருந்துருச்சு. பேட்டர்ன் படி பார்த்தோம்னா ட்ரேட் கண்டிப்பாக இருக்குது. பட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் படி நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். ஸோ அதனால் நான் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணல. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. அண்ட் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது எப்படி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு ஒரு லேர்னிங்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் அட்வைசபிள். ஈவன் தோ இன்றைக்கி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து அதோட ட்ரெண்டில் தான் போகும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கன்சாலிடேஷன் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிக் அப் மூவ். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் டிகே கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம். ஸோ ஆகலை அப்படின்னா ஆப்வியஸாக டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ வி நெவர் நியூ. நான் ப்ரீமியம் சார்ட் அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவுமே நான் பார்க்கல. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ and comment if you have any doubts. Thank you so much. Bye.